வணக்கம். ஓம் மகாலட்சுமியை போற்றி. நான் உங்கள் அஸ்ட்ரோ பொற்கொடி. இப்போ நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய வருமானத்தை பெருக்கக்கூடிய வெற்றியை தரக்கூடிய நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றியடைய ஒரு சூட்சும பரிகாரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது அஸ்வினி அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா கம்பல்சரி நீங்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஒரு தடவை பண்ணிவிட்டு 2 தடவை பண்ணிவிட்டு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து பண்ணணும். குறைஞ்சது 48 நாளாவது தொடர்ந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு 48 நாள் பண்ணுறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் 100% கிடைக்கும். அப்போ அதே நீங்கள் அந்த பரணி நட்சத்திர தன்னைக்கு நீங்கள் போய் துர்க்கை வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த பரணி நட்சத்திர தன்னைக்கு துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் நெல்லிக்காயை படைத்து ஒரு அங்கே சுவாமிக்கு நெல்லிக்காயை நீங்கள் சுவாமியுடைய பாதத்திலோ மடியிலோ படைத்து அதையே வாங்கி நீங்கள் வச்சு அதையே சாப்பிட்டுட்டு உங்களுடைய விஷயங்களை ஒரு முக்கியமான விஷயங்களை நீங்கள் ஒருத்தரை பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதை செய்யும் பொழுது அது உங்களுக்கு ஒரு அபரிவிதமான வெற்றியை கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. அடுத்தது கோவிலில் ஏதாவது ஒரு யாகம் நடக்குது அப்படின்னா அந்த யாகத்திற்கு நீங்கள் நெய் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வருமானத்திற்கு உண்டான வழிவகைகள் அப்படிங்கிறது மிக அபரிவிதமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பரணி அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னா உக்கிர தெய்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் பரணி நட்சத்திரம். அப்போ அந்த பரணி நட்சத்திரத்தன்னைக்கு உக்கிர தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு அபரிவிதமான வழிபாட்டை கொடுக்கும். நீங்கள் அதே அம்மனுக்கு எலுமிச்சையினாலான மாலையை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அது சிறப்பான வெற்றியை தரும். இப்போ எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போடுறது அப்படியெல்லாம் இல்லாமல் எலுமிச்சம்பழத்தில் அம்மனுக்கு மாலை போடுங்க. ஓகேங்களா. அடுத்தது எலுமிச்சை சாதத்தை நீங்கள் கோவிலில் நெய்வேத்தியமாக படைச்சு அங்கே வரும் பக்தர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது நீங்கள் எலுமிச்சை சாதம் அப்படிங்கிறது சாப்பிடும் பொழுது அது உங்களுக்கு ஒரு அபரிவிதமான வெற்றியையும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, அது தோல்வியாகவே இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை ஒரு பரணி நட்சத்திரத்தன்னைக்கு போய் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த செயலை செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றியை தரும். ஸோ பரணி நட்சத்திரத்தை நீங்கள் இயக்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பொருளாதாரம் அப்படிங்கிறது இயங்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.